வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சால்வட்டோர் தான் வந்து மிஷின் தர போகிறாரு. ஓகே, ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ சால்வட்டோர் வந்து நம்ம டோனியை பார்த்து ஏன் ஆண்டனின்னு சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு வேளை பட்ட பேராக இருக்குமா ஆண்டனிங்கிறது. சரி, ஓகே, இப்போ வந்து சால்வட்டோர் மிஷின் தான் காட்டுது. ஓகே, பைக்கு காரு ஒன்றும் கிடைக்கலைங்க. இங்கேருந்து நடப்பயணமானு கூட தெரில. பைக்கு காரு அதனால் வந்து கொடுத்தா நல்லாயிருக்கும். ஓகே, நம்ம ஏற்ற மாதிரி பைக்கே கிடச்சிக்குது, டர்ட் பைக்கு. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்ட் 5 இப்போ போய்கிட்டுருக்கு. பார்ட் 6 அப்படி இல்லைனா பார்ட் 10க்குள்ளே இந்த கேம் வந்து முடிஞ்சிடும். பார்ட் 6 வந்து நியூ சிட்டி அன்லாக் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து பார்ட் 2ல் சொல்லியிருப்பேன், பார்ட் 5லலாம் சிட்டி அன்லாக் ஆகிடும்ட்டு. அதெல்லாம் நான் நினச்சி கூட பார்க்கல. அன்லாக் ஆகலோ ஒரு எதுவுமே ஆகலை. ஸோ பார்ட் 6ல் அன்லாக் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகே, சால்வட்டோர் வீட்டுக்கு வந்தாச்சு. ஆனால் மனுஷன் பார்த்தீங்களா, லிபர்ட்டி சிட்டியில் ஒரு ஒதுக்குப்புறமாக ஒரு வீட்டில் ஜாலியாக இருக்காரு அந்த கடலோரத்தில். கான்ட்ராபேண்டா என்ன மிஷின் கொஞ்சம் தெளிவாக கேட்போமா? I'll knock you into next week if I hear another word from you. Oh, that's right, big dick. What are you going to do? Hate me? நாங்க மரியாதை சால்வட்டோர் அசிங்கமாக பேசிக்கிறாங்க. ஐயோ, ஒரு புருஷன் முன்னாடி சண்டை போடுற மாதிரி இருக்குங்க. ஆனால் சால்வட்டோர் ஏன் இவ்வளோ சின்ன பொண்ணை ஏன் கட்டினாருன்னு தெரில. சான் ஆண்ட்ரஸ்லேருந்து பிடிச்சிட்டு வந்து இங்கே ஏன் லிபர்ட்டி சிட்டியில் அடக்கி வச்சிருக்காருன்னு தெரில. அவர் இருக்கிற வயசுக்கு கல்யாணம்லாம் தேவையா? Hi, Tony. I want my money, old man. Get out of here, you tramp. Hey, Anthony, you're an angel of mercy. Women, what are you going to do about them, huh? Luckily, I can trust someone in my life. சரி, ஓகே மக்களே, என்ன மிஷின் பார்த்தீங்கன்னா சால்வட்டோர் வந்து இந்த மாதிரி அந்த ஒரு டாக்ஸ்னு ஏதோ ஒரு ஏரியாவான். அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்மெண்ட் வருதான். அதை வந்து நம்ம போய் கலெக்ட் பண்ணிட்டு வர சொல்கிறாரு. அவள் தான் வேலை. என்ன ஷிப்மெண்ட்னு எனக்கு தெரில. சரி, ஓகே, வாங்க பார்ப்போம். ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கா? இன்வென்ட்ரியில் வந்து ட்ரெஸ் அன்லாக் ஆகிருக்குது. ஒரு 6 ட்ரெஸ்ஸு. And you're only happy when you got your drawers around your ankles and your back against the wall. Christ, I met rabbits who like to fuck less than you. So listen, this is important. Fuck you, Salvatore Leone. You no-dick, bullying, wife-beating piece of Italian Fuck me? shit. Fuck you! In fact, everyone has. சால்வட்டோர் சும்மாவே இருக்க மாட்டாருங்க. பொண்டாட்டியை வச்சு திட்டினே இருக்காரு. எதுக்கு திட்டுறதுன்னு யாருக்குமே தெரில. அந்த மாதிரியாங்கிற பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணுது போல். அதனால தான் இவர் கொஞ்சம் டென்ஷன் ஆகிருக்காரு போல். அந்த வயசான காலத்தில் கல்யாணம்லாம் தேவையா கோபி? ஓகே, நம்ம போய்ட்டு இப்போ ஷிப்மெண்ட்டை மட்டும்தான் எடுக்கணும். வேலை சால்வட்டோர் நீங்கள் சண்டை போட்டுக்கோங்க. உங்கள் சண்டையிலாம் நான் வர முடியாது. போயிட்டு வாங்க. ஓகே, ஆனால் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா சால்வட்டோர் கொஞ்சம் வயசான மாதிரியே இருக்கார். GTA 3ல் பார்க்கும்போது எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இருக்கார் இப்போ சால்வட்டோர். GTA 3ல இதே மாதிரி வயசானவர் தான் இருப்பார். ஆனால் சான் ஆண்ட்ரஸில் வேறு மாதிரி இருப்பார் அவர். ஓகே, போடலாமா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷிப்மெண்ட்டை வந்து நம்ம கலெக்ட் பண்ணோம்ல, அதுக்கு நம்ம அடியாளுங்க 3 பேர் வேணும். அதனால் ஸ்குவாடாக போய் அந்த ஷிப்மெண்ட்டுக்கு போய் கலெக்ட் பண்ணிட்டு வரலாம் மக்களே. என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரில. ஓகே, வாங்க பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் தான் விஞ்சன்ஸோட மிஷின்ஸ் வரும். அதை வந்து நம்ம கடைசி மிஷினாக தான் வரும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து பார்த்துக்கலாம். கைஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் லைக் கூட பண்ண தேவையில்ல கைஸ், சும்மா பாருங்கள். ஓகே, ஹார்ன் அடிச்சா தான் வண்டியில் ஏறணுங்க. கரெக்டாக ஹார்ன் அடிக்கிற மழை பெய்யுது பார்த்தீங்களா? தாங்க டோனியோட மகிமை. ஓகே, இன்னும் 2 பேர். ஓகே, அவங்கள போய் பிக் பண்ணிடலாம் வாங்க. இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டர் எங்கே இருக்குதுன்னு தெரில மக்கள். ஹெலிகாப்டர் நிறைய பேர் நான் ஓட்டி பார்த்துருக்கேன் இந்த கேமில். நான் யூடியூப்பில் சும்மா பார்த்துருக்கேன். ஹெலிகாப்டர் மட்டும் எங்கே இருக்குதுன்னு, இந்த சிட்டியில் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. லொக்கேஷன் இருந்தால் கமெண்ட்டில் பண்ணுங்கள் எங்கே ஹெலிகாப்டர் இருக்குதுன்னு. அதே மாதிரி ஹெலிகாப்டர் கிடச்சிச்சின்னா கொஞ்சம் மிஷின்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக முடியலாம், பெரிய பெரிய மிஷின்ஸ்லாம். ஓகே, 2 பேர் ஏற்றிட்டோம். இன்னும் ஒரு ஆள் நமக்கு வந்து பாடி கார்ட்ஸ் மாதிரிங்க இவனுங்க. லியோனி ஃபேமிலிஸில் தனியாக போகிற கசிங்கம் ஒரு 3 பேர் இனிமேல் கூப்பிட்டு போகணும். நம்ம கூட நம்ம ஒரு ஆள். பார்ட் 6ல் கன்ஃபார்ம் எனக்கு தெரிஞ்சு அந்த சிட்டி வந்து அன்லாக் ஆகிடும். இது வந்து இருக்கிறது நம்ம இருக்கிற சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்லாண்டு. எனக்கு எந்த சிட்டி பேரும் தெரியாது. லிபர்ட்டி சிட்டி இது ஒன்று தான் தெரியும். இந்த மொத்த சிட்டிக்கும் தனித்தனி பேர் இருக்குது மக்களே. எனக்கே அதுவே இப்போ தான் தெரியும். இந்த கேம் விளாடும்போது தான் தெரியும். போர்ட்லாண்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. யூடியூப்லேயும் பார்த்துருக்கேன். இந்த கேம்லேயும் சொல்லுவாங்க போர்ட்லாண்டு இருக்கிறது அதுமாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஓகே, இந்த சிட்டி பேர் போர்ட்லாண்டுனா அப்போ தான் எனக்கு தெரியும். ஓகே, ஷிப்மெண்ட் இங்கேருந்து பக்கம் தாங்க. நம்ம GTA 3ல் ஒரு மிஷின் பண்ணுவோம் பார்த்தீங்களா, 8 பால் கூட. அங்கே தாங்க அந்த போராட்டம் இன்னும் நடந்துனே இருக்கா. மிஷின் முடிஞ்சு போராட்டம் போக மாட்டேங்குது. ஓகே, டீலிங் பேச வந்தாச்சு மக்களே. என்ன டீலிங்னு நம்ம பார்ப்போம், யார் வரான்ட்டு.
யாருங்க? யாருமே காணோம். ஓகே, ட்ரக் வருது. யாருன்னு பார்ப்போம். ட்ரக்கில் புல்லட் ப்ரூஃப் வேனுன்னு சொல்ல முடியாது கார். ஏங்க கொலம்பியன் கார்டல்ஸ் இவனுங்க தான் வந்து GTA 3ல இருப்பாங்களே. நீங்கள் கொண்டெல்லாம் வச்சு வேறு மாதிரி இருக்காங்க. ஏங்க மிகிலா இவன் இந்த கேட்லினாவோட 2வது 3வது கேர்ள் ஃப்ரெண்டு அவனா இவன்? ஏய் நம்ம இதுக்கு தாங்க பாடி காட்சி தேவை. அங்கே பார்த்தீங்களா இல்லையா? எவனா கண்ணை தூக்கி மிரட்டினா நம்மளும் கண்ணை தூக்கி மிரட்டணும், அவ்வளோதான். இந்த சட்டையில் பார்க்க டோனி மாசா இருக்காரு. ஏய் FBI போலீஸா? ஏங்க யாரோ வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்கானுங்க. காப் கேஸ் வேறு 3 சுத்தம். ஷார்ட் கனில் ஒருத்தனா போட்டு தரலாம். FBI எப்படி இங்கே வந்தானுங்க? ஹெலிகாப்டரு. ஐயோ, FBIக்கு எவன் போட்டு கொடுத்துருப்பான்? FBI இல்லை FIBயான்னு தெரில. FIBன்னு தான் நினைக்கிறேன் இந்த கேமில். ஓகே, இந்த ட்ரக்கை வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் ஸ்ப்ரே பண்ணிட்டு சால்வட்டோரோட கராஜில் போய் விடணுமா? அப்படி என்ன ஷிப்மெண்ட் இருக்குன்னு தெரியலையே. இந்த என்ன சரக்கு இருக்குன்னு கூட தெரில உள்ள. ஆனால் நம்ம சேஃப்டியாக திரும்ப மக்களே. இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலே வரமாட்டேங்குது. கவுந்துச்சுன்னா மிஷின் ஃபெயில்டு. இந்த சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சும்மா இல்லாமல் இந்த காப் கேஸ் இருக்குல்ல, அது நானே 4, 5ன்னு ஏற்றிட்டேன். பார்த்தா ஒரு வண்டி நிம்மதியாக ஓட்ட முடியல மக்களே. 5 ஸ்டார் 4 ஸ்டார் இருந்தாவே சேஸ் பண்ணுறானுங்க, வந்து மடக்கிறானுங்க. என்னன்னே தெரில. அப்படி வைஸ் சிட்டியில் கூட 6 ஸ்டார் வச்சுருந்தா கூட அசால்ட்டாக தப்பிக்கலாம். ஆனால் இந்த லிபர்ட்டி சிட்டின்னு வந்துட்டாவே தப்பிக்க முடியாது போல். ஓகே, சேஃப்டியாக பெயிண்ட் ஸ்ப்ரே பண்ணிட்டு சால்வட்டோரோட கேரேஜில் போய் நம்ம விட்றணும், அவ்வளோதான் வேலை. ஒரே கலரில் வருதா? சூப்பர் மக்களே. போலீஸ் அது என்ன லாஜிக்னே தெரில. போலீஸ் பக்கத்தில் இருந்தால் கூட பெயிண்ட் ஸ்ப்ரே பண்ணால் விட்டுருவாங்க. அது என்ன லாஜிக்னு என்ன கண்ட்ராவின்னு தெரில. ஓகே, சால்வட்டோர் அதுதான் மக்களே. கேரேஜ் இங்கேருந்து பக்கம்தான், அங்கே போயிடலாம். இப்போதைக்கு நான் இந்த டிரைவிங்லாம் ஸ்கிப் பண்ணல மக்களே. டிரைவிங் இருந்தால் தான் கொஞ்சம் சுவாரஸ்யமாக போகுது. ஓகே, கவுந்துராத சொன்னல மக்களே, கவுந்துருன்ட்டு ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சிருக்கோம். இல்லைனா திரும்ப இந்த மிஷினை ரீட்ரை தான் பண்ணோம். லிபர்ட்டி சிட்டினாவே தனி வைப்பு மக்களே. லிபர்ட்டி சிட்டியில் பேசாமல் இந்த சிட்டி வந்து நியூயார்க்கு பேஸ் பண்ணி எடுத்தது போல் நல்லா இருக்குது சிட்டி உண்மையில் பார்க்குறது. ஓகே, சேஃப்டியாக விட்டாச்சா? மிஷின் பாஸ்ட்டு $1000. ஓகே, நெக்ஸ்ட் யார் மிஷினு? எனக்கு தெரிஞ்சு ஃபோன் வரும். ஃபோன் இருக்கா இல்லையா? அவ்வளோதான் மக்களே. யார்? JD. இவன்கிட்ட தானே பார்ட் 3 பார்ட் 2லாம் மிஷின் பண்ணோம். JD மிஷின் கொடுக்க போகிற. ஓகே, இங்கே இருக்கிற கார் எடுத்துகிட்டே போயிடுவோம் மக்களே. கவரில் அது நமக்கு நல்லது. ஏங்க கார் திரும்பினாவே ஏங்க இந்த மாதிரிலாம் அந்த மாதிரி லைட் அடிச்சு காமிக்குது? இதை வந்து பார்த்துட்டு காப்ஸ் வந்து பார்த்துட்டாங்கன்னா 1 ஸ்டார் வாண்டர் லெவல் இருக்குது. அதான் எனக்கு ஒன்றும் புரியல. ஒருவேளை கார் சேஃப்டிக்கு இருக்குமோ? இது வந்து அலர்ட் ஆகணும், புரியல எனக்கு. ஆனால் லிபர்ட்டி சிட்டின்னு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின்லாம் நல்லா இருக்குதுங்க. GTA 3ல் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. என்ன சாலோட்டோஸ் என்னன்னு புரியலையே. சரி, என்ன பேசுகிறாங்கன்னு ஃபஸ்ட்டு கேட்போம் வாங்க. God, you're here. Oh, I'm sweating like my uncle in a schoolyard. My mind's going crazy. What are we gonna do? About what? Oh God, I can't believe it. He's gonna cut my balls off. He's gonna put them in a vice. Not necessarily in that order. Oh God, I feel like. எங்க JD வந்து ஏதோ பண்ணியிருக்கான். அதனால கொஞ்சம் பயம் வந்தால் சில பேருக்கு வந்து பெணாத்தோணுங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி பெணாத்தின்னு இருக்கான் டோனி கிட்ட. என்ன சொல்ல வரானே எனக்கு புரியல. டோனிக்கும் கொஞ்சம் டென்ஷன் ஆகுது JDயை பார்த்தா. ஆனால் அவன் புலம்பின்னு. But you know Salvatore. Oh, he's gonna get the vice squad on my ass. Okay. Oh my God. It's gonna be like those statutory rape charges. Have you ever been in prison on statutory rape charges? They come in at you at the showers. இது வந்தாலும் கொஞ்சம் தப்புன்னு சொல்கிறா. சஸ்பென்ஸ் காதுறா. This is gonna be worse. Listen, you babbling cocksucker. One டோனி ரொம்ப டென்ஷன் ஆகுதுங்க. அதான் ஏனே தெரியல. நாடா சொல்கிறடே. ஏங்க சால்வட்டோர் வந்து கிட்னாப் பண்ணிட்டாங்களாம். ஐயோ, இந்த கிளப் விட்டு அவர் வெளியே போக சொல்ல யாரோ ஸ்கெட்ச் போட்டு கொடுத்து கிட்னாப் பண்ணிட்டாங்களாம். ஐயோயோ, அவ்வளோ பெரிய மனுஷனை கடத்திட்டாங்களே. இவன் காட்டுறான் எந்த கார் கடத்தின்னு போகுதுன்னு. அதாவது கடத்தலை, அவனை ஃபாலோ பண்ணிட்டு போனால் சால்வட்டோர் இருக்கிற இடம் தெரியுன்றான்.
ஓகே நம்ம பைக் எடுத்துருக்கோம். நான் வந்து இந்த மிஷின் வந்து ஃபெயில்டு பண்ணிட்டேன். ஏன்னா அவன் கிட்ட போகக்கூடாதான். நான் தெரியாதனமாக கிட்ட போயிட்டேன்னா மிஷின் ஃபெயில்டு ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரீட்ரை. ஓகே பொறுமையாக ஃபாலோ பண்ணுவோம். இவன் போகவே மாட்டாங்க ஒரு இடத்துல ஆகும்னா நிற்க. எனக்கு மேலே ஒருத்தன் ஓவர்டேக் பண்ணுறாங்க. ஸ்கூட்டி வச்சுருக்க நாய் நீலாம் ஓவர்டேக் அடிக்கலாமா? ஓகே 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 இல்லைங்க கட்டி பண்ணிட்டான். ஏங்க இந்த மாதிரி அவங்க ஏதோ காரில் போய் முட்டாங்க அவசரமாக. நானும் கிட்ட போயிட்டேங்க. மிஷின் பார்த்தா ஃபெயில்டு ஆயிடுச்சுங்க. ஒரே கடுப்பாக போச்சுக்குமாரு. பொறுமையாக போவோம். எவ்வளோ தூரம் போகிறான்னு நானும் பார்க்குறேன். ஓகே ரொம்ப க்ளோஸர். அவ்வளோதாங்க கட்சின் பிளே ஆகுது. சால்வட்டோர் எங்கே தான் கட்டினா பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியலையே. இதாங்க வண்டியில் இருக்காருங்க. வண்டி பின்னாடி கையை காலெல்லாம் கட்டி உட்கார வச்சுருக்காங்க. இவனுக்கு சிண்டாகோ ஆளுங்க போல். சிண்டாகோஸ் வந்து பிளான் பண்ணி சால்வட்டோரை வந்து கடத்திட்டாங்க. போன வாட்டி மரியாவை கடத்த முயற்சி பண்ணாங்க. இப்போ சால்வட்டோரையே கடத்திட்டாங்க. சால்வட்டோர் இதுக்கெலாம் சும்மா விடுவாருன்னு நினைக்கிறீங்க? சத்தியமாக விட மாட்டார். அதெல்லாம் ஒரு பிரச்சனையை பண்ணிடுவார். கேங் வாரியே ஆரம்பிச்சிடும் லிபர்ட்டி சிட்டியில். ஓகே ஏகேஎம் எடுத்துப்போம். எஸ்எம்ஜி வேணாம். ஒர்க் தண்ணி விட மாட்டேன். அவன் கொஞ்சம் ஏற்றின்னு வச்சுக்கோங்க. ஹெல்த்து நாசமாக போயிருக்கும். அவன் தான் அடித்து வச்சுக்கிங்களே. காப் கேஸ் வேறையா? ஓகே கார் எடுத்துகிட்டு போய் இப்போ எங்கே போகணும்? ஏங்க கொஞ்சம் விட்டுருந்தா அவன் அரெஸ்ட் பண்ணிட்டு போயினே இருந்திருப்பாங்க. பஸ்ட் ஆகிருப்பாங்க. இந்த வாட்டியும் பஸ்டட் ஆகிருப்பேன். ஐயோ பஸ்ட்டு. ஓகே 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 சால்வட்டோர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஊன்றான். எப்படி வாயை கட்டி போட்டால் ஊன்றாங்க. அந்த மாதிரி ஊன்றான். நம்ம டோனி தான் இருக்கேன். உங்களை சேஃபாக வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டுருக்காப்புல. நெக்ஸ்ட் வர மிஷின் தரமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சால்வட்டோரே வந்து கிட்னாப் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு சால்வட்டோர் கேங் ஒர்க் பண்ணிடுவார். லியோனி ஃபேமிலிஸ் விசஸ் சிண்டாகோ ஃபேமிலிஸ். இந்த கதையில் ஃபெராலிஸ் இருப்பாங்களே. லிபர்ட்டி சிட்டியில் தான் ஃபெராலிஸ் கேங்கே இருக்கும். ஃபெராலி எங்கே இருக்காங்கன்னு தெரியலையே. ஓகே சால்வட்டோர் சேஃபாக வீட்டில் விட்டோம். அவர் நம்மளை திட்டுறாரு. இந்த மாதிரி தான் வாயை மூட்டு தான் கூப்பிட்டு வருவியா அந்த மாதிரி கேட்குறாரு மனுஷன். ஆனால் காப்பாற்றிட்டேன்னு நம்மளை கொஞ்சம் பெருமையாக சொல்லுவார். ஏங்க அவரை வந்து இனிமேல் சாலுன்னு கூப்பிடணுமா? டோனி வந்து அதாங்க சால்வட்டோர் வந்து என்ன இனிமேல் சாலுன்னு கூப்பிடு அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் மிஷின் சால்வட்டோரா? இல்லையே காட்டலையே. ஃபோன் இல்லை ஜேடி தான் போல். ஓகே ஏங்க இந்த கேமு கொஞ்சம் கிளிச் ஆகுதுங்க. அதாங்க எனக்கு சரியாக பிடிக்கவே மாட்டேங்குதுங்க. கிளிச் ஆகுது சனியை. டென்ஷன் ஆகுது அதை பார்த்தாலே. இந்தமாரி திடீர்னு பார்த்தா வேறு உலகத்தில் போகிற மாதிரி போகுது. ஸ்க்ரீன் கொஞ்சம் இதுவாகுது. என்னன்னே ஒன்றும் புரியல. ஓகே ஜேடி இங்கேருந்து பக்கமாக தான் இருக்கான். அதனால் ஈஸியாக பைக் எடுத்துகிட்டு போயிடலாம். இனிமேல் சால்வட்டோர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பைக் நிற்கும் போல். பைக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா சால்வட்டோர் வீட்டுக்கு வாங்க. பைக் எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க. என்னங்க நீன்னு பார்த்துக்கிட்டோ சொதப்பேன். மரியா வந்து நல்ல வேலை அவள் மிஷின் முடிஞ்சு. இதுக்கு மேலே மிஷின் கொடுத்துருந்தானா நான் சத்தியமாக டென்ஷனே ஆகிட்டுருப்பேன். என்ன கூட விடுங்க. டோனி பயங்கரமாக டென்ஷன் ஆகிருப்பாப்புல. ஓகே இந்த லிபர்ட்டி சிட்டி எப்போ பார்த்தாலும் மழை இந்த மாதிரி தான் பெய்யுது மக்களே. ஆனால் அதுவும் நல்லா இருக்குது. ஜாலியாக இருக்குது மழை பெய்யுறது. அதை அப்படியே ரசிக்கலாம். ஓகே என்ன சொல்கிறான்? ஃபோனில் பேசுகிறான். ஆண்டா இது உன் கிளப்பு தான்றா? ஓ இது வந்து பார்த்தீங்கன்னா சிண்டாகோ கிளப்பு போல். அவன் வந்து இங்கே இன்ஃபார்மராக வேலை செய்கிறான். அதாவது சிண்டாகோ எதனா பிளான் பண்ணால் லியோனிஸ்க்கு வந்து போட்டு கொடுப்பான். அவ்வளோதான் வேலை. என்ன சொல்கிறான்னா சால்வட்டோர் வந்து பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்கிட்டார் மக்களே. அவர் வந்து பார்த்தீங்கன்னா வராராம். அதான் கலவரம் உண்டாக்குறதுக்கு சால்வட்டோர் இப்போ வராரு. அதான் இப்போ ஒரு கேங் வரையே நடக்க போகுது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே மேலே வந்து ஸ்னைப்பர் வச்சுருக்கேன்னா அந்த ஸ்னைப்பர் எடுத்து டோனி ஸ்னைப் பண்ணு டோனி அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். நாங்கள் இவ்வளோ தூரம் ஓடி வந்ததுக்கே மூச்சு வாங்குறான். ஜிடிஏ லிபர்ட்டி சிட்டி ஸ்டோரிஸில் நீச்சல் அடிக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் மக்களே. ஓகே இப்போ நான் என்ன ஸ்னைப் பண்ணணுமா? இது மேலே ஏறணுமா? ஓகே இல்லைங்க இப்போ வந்து கீழே தான் ஸ்னைப் பண்ணணும். இங்கே இருக்கிற இந்த மார்க் பக்கமாக தான் இருக்கணும் போல். ஸ்னைப் பண்ணலாமா இல்லை கீழே போய் இறங்கி அடிக்கலாமா? ஏன்னா இந்த கேமில் ஸ்னைப்பர் கொஞ்சம் கண்ட்ரோல் வர மாட்டேங்குது. ஜூம் வந்து இப்படி தொட்டால் தான் போக முடியுது. அதனால் எனக்கு சரியாக வரல ஸ்னைப்பரு. சிண்டாகோ இவன் தாங்க. ஓடு யாரா ஏற்றுனது?
நம்ம தலைவன் சால்வட்டோருங்க. ஏங்க கேங் வார். ஓகே நம்ம தான் அடிச்சாகணும் இப்போ, வேறு வழி இல்லை. ஐயோ ஏங்க நான் ஸ்னைப் பண்ணலாம் தாங்க இருந்தேன், கீழே குதிச்சிட்டேங்க. அது ஷார்ட் கன் வச்சு போட்டு தருவேன். சாவடா, லாங் ரேஞ்ச் போகிறது ருசியை வச்சது. சாவடா. ஓகே, இப்போ MP5 வேறு இருக்குது. MP5 இந்த கேமில் நல்லா அடிக்கும், அதனால இதை எடுத்துக்கலாம். வாங்கடாடி, அத்தனை பேர் வேணாம் வாங்கடா. ஏன்னா சால்வட்டோர் வந்து பிளான் பண்ணி கற்றுருக்காங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சால்வட்டோர் குரூப்பில் கன்ஃபார்ம் எவனோ ஒரு இன்ஃபார்மர் இருப்பான், சிண்டாக்கோ ஆளுங்களோட இன்ஃபார்மர். ஓகே, போட்டு தெரியாச்சு, அவ்வளோதான். முடிஞ்ச அளவு சீக்கிரமாக போட்டு தரணும் மக்களே. மேலே இழுத்து காட்டுது பார்த்தீங்களா, சால்வட்டோரோட எழுத்து, சால்ஸ் எழுத்துன்னு. சால்வட்டோர் எங்கன்னா போய் அவனே போய் அடி வாங்கி கூட சாவான், நம்ம தான் அவனை கூட இருந்து பார்த்துக்கணும். ஓகே, MP5 அவ்வளோ லாங் போகிற மக்களே, கிட்ட போய் தான் அடிக்கணும் அவனுங்க. அவ்வளோதான் மக்களே. என்னங்க போலீஸ்கார் வருது? இப்போ போலீஸ் ஆச்சு சாவடிக்கணுமா? ஐயோ 2 ஸ்டார் வாண்டர் லெவலு சுத்தம். இப்போ போலீஸாக அடிக்கணுமா? அவனுங்களை அடிக்க ஏறினே இருக்குமே மக்களே, சுத்தம். பஸ்ட் ஆகிட்டேனா மிஷின் ஃபீல்டா? இல்லை என்னப்பா போடு. சால்வட்டோருக்கு வெறி வந்துச்சு மக்களே. என் மேலேயே கை வைக்கிறீங்களா அப்படின்ட்டு. அவ்வளோதான், இந்த கிளப்பு வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் சால்வட்டோருக்கு தான், சால்வட்டோரோட கண்ட்ரோல் இனிமேல். நெக்ஸ்ட்டு ஜேடி மிஷின் காட்டுச்சுன்னு ஜேடி மிஷினே எடுத்துட்டோம். நம்ம என்ன கொடுக்க போகிறான்னு தெரியலையே. ஓகே, பொறுமையாக இருந்து கேட்போம் மக்களே, என்ன மிஷின் கொடுக்குறான்னு பார்ப்போம். Those cocksucking Sindacos all been kicked out. Listen, I hear the Sicilians are trying to broker peace between the families. Sal's got some heavy up his place right now. The thing is, ஸோ ஜேடி எதுக்கு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, சிண்டாக்கோ ஆளுங்க வந்து அதான் சிண்டாக்கோ அதெல்லாம் பிளான் பண்ணால் லியோனி ஃபேமிலிஸுக்கு வந்து இன்ஃபார்ம் வருவாங்க ஸ்பை. ஓகே, இப்போ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, சிசிலியன்லேருந்து எவனோத்த வந்து மசிமோன்னு எவனோத்த வந்திருக்கான் போல் சால்வட்டோர் வீட்டுக்கு. எதுக்குன்னா, இந்த மாதிரி கேங் வார்லாம் பண்ணாதீங்க, நம்ம வந்து காம்ப்ரமைஷனாக போயிடலாம், எல்லோரும் காம்ப்ரமைஷன் ஆகிடலான்ட்டு காம்ப்ரமைஷன் பேச வந்திருக்கான் அவன். எங்கே சிசிலியன்லேருந்து இங்கே வந்திருக்கான் அவன், சிசிலியன் கேங்கை சேர்ந்தவன் தான் அவன். ஓகே, சிசிலியன் கேங்கோட லீட்ரு. பைக் எடுத்துமா சும்மா அப்படியே பறந்தே ஆகிறோம். ஓடு அங்கே பார்த்தீங்களா இல்லையா, பறந்தே ஆகிறோம் மக்களே. இப்போ என்னன்னு தெரில, சால்வட்டோர் வீட்டுக்கு வந்து வர சொல்லியிருக்கான் ஜேடி. என்ன ஆக போகுது, ஒருவேளை அவனை போட்டு தள்ளணுமா? ஓகே அவ்வளோதான், வந்தாச்சு. என்ன ஆக போகுதுன்னு தெரில. ஓகேங்க, இவன் தான் அந்த மசிமா போல், அதான் அந்த சிசிலியன் கேங்கோட லீடரே இவன் தான் போல். சால்வட்டோர் வீட்டுக்கு வந்து காம்ப்ரமைஷனாக போயிடலான்னு பேசிகிட்டு போயிருக்கான். சால்வட்டோருக்கு வந்து பார்த்திங்கன்னா இவனுக்கு நம்பிக்கை இல்லை, இவன் மேலே நம்பிக்கை இல்லை. அதனால் டோனியை வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கான். இவன் எங்கெங்கே போகிறான், யார்கிட்ட பேசுகிறான்னு கொஞ்சம் ஃபாலோ பண்ணி டோனி அந்த மாதிரி சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. ஓகே, போவாமா? எனக்கு தெரிஞ்ச வரையும் எக்ஸ்பிளைன் பண்ணுற மக்களே. உங்களுக்கு அப்படி நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னா கீழே சப்டைட்டில்ஸ் பார்த்து நீங்களே பிடிச்சிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் சொல்கிறேன், அவ்வளோதான். சூப்பர். இப்போ இவனை போக விட்டா மிஷின் ஃபெயில்டா என்ன? ஆர்மர் இருக்குது, நம்ம அப்போ தான் இருக்குது ஆல்ரெடி ஆர்மர் அது இருக்குது, அதுவே போதும். ஓகே இவன் யார்கிட்ட பேச போகிறான்னு எனக்கு தெரியலையே. இவனை எவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணான்? சரி போவான், எவ்வளோ தூரம் போவான். மழை வர போய் ஆரம்பிச்சிச்சா? சூப்பர். ஓகே, இங்கே எதுக்கு வந்திருக்கான்? இது சால்வட்டோரோட இடம் தானே இது. ஏங்க இந்த கேங்குங்க, இந்த ஜிடிஏ தெரியல கிளாடுக்கு வந்து எல்போரோன்னு ஒருத்தர் வந்து மிஷின் கொடுப்பான் பார்த்தீங்களா, சைட் மிஷினு, அந்த கேங்குங்க இது. ஓகே, ஏங்க இவன் வந்து பீஸ் பேச வரல, காம்ப்ரமைஷனாக போக வரல, இந்த லிபர்ட்டி சிட்டியில் கேங் வாரை உண்டுபடுத்திட்டு இருக்கான். இவன் தான் உருவாக்கிட்டு இருக்கான். இன்னும் ஆல்ரெடி பற்றிக்கின்னு எரியுது கேங் வார். இவன் வேறு மூட்டி விட்டானா இன்னும் பயங்கரமாக பற்றிக்கின்னு எரியுங்க. இவன் எதுக்கு இந்த மாதிரி கேங் வார் பண்ணுறான்னு தெரியல. ஒருவேளை இந்த லிபர்ட்டி சிட்டிக்கு ஒரே டானுன்னு நான் போன எபிசோடில் சொன்னேன்ல, சால்வட்டோர் மட்டும்தான்ட்டு. ஒருவேளை சால்வட்டோரை அடித்து சாவடிச்சுட்டு, அதாவது இந்த மசிமோன்ற இவன் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கேங் வார ஆரம்பிச்சதில் அதை இன்னும் சூடுபடுத்துறதுக்காக லிபர்ட்டி சிட்டிக்கு வந்து சால்வட்டோர்கிட்ட பீஸ் பேசுகிற மாதிரி பேசி
இந்தமாதிரி கேங் வர இன்னும் உண்டு பற்றிட்டு இருக்காங்க. இவன் யார் யார்கிட்ட பேச போகிறான்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு இந்த சிட்டி, இந்த போர்ட்லாண்ட் சிட்டியில் இருக்க எல்லா கேங்கிட்டையும் பேசுவான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் கேங் ஒர்க் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த ஏரியா தரேன், இந்த ஏரியா தரேன்ட்டு வேலை பேசுவான். ஓகே, ஏங்க சைனா டவுன் உள்ள போகிறாங்க. இதனால் சைனா டவுனில் ட்ரையாட்ஸு. அப்போ ட்ரையாட்ஸ் கிட்ட பேச போகிறோன்னா ஓகே சரி, என்ன பேசுகிறான்னு நம்மளும் கவனிப்போம். ட்ரையாட்ஸ் என்னடா பாவம் பண்ணணுங்க, அவங்ககிட்ட ஏன்டா பேசுகிறீங்க? ஓகே, கட்சின் ப்ளே ஆகும்னு நினைக்கிறேன். கரெக்டாக இங்கே தான் நிற்கிறான், அவ்வளோதான். ஓகே, நான் கன்ஃபார்ம் நினச்சேங்க சைனா டவுனில் வந்து ட்ரையாட்ஸ் கிட்ட பேசுவான்ட்டு. அதேமாரி பேசுகிறான். ட்ரையாட்ஸ் தான் இருக்கானுங்க. என்ன பேச போகிறான்? ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேலே போகணுன்னு சொல்கிறாங்க. மேலே போனால் ஒட்டி கேட்கலான்ட்டு. ஒட்டி கேட்கறதுக்காக இப்போ நான் மேலே போகணும். ஓகே, என்ன மேலே அனுப்பாமல் இந்த சைடு தான். ஹெலிகாப்டர் இருக்குது, வந்து தூக்கின்னு போக முடியுமா ஹெலிகாப்டரை? மிஷின் ஃபெயில் ஆனால் கூட பரவாயில்ல, இது வேணாம். ஏங்க இவங்க வந்து நல்லவங்க கிடையாதுங்க. இந்த மசிமோன்றவன் சிசிலன் கேங்க சேர்ந்தவங்க நல்லவனே கிடையாது. இந்த சிட்டியை ஆக்கிரமிக்கிறதுக்காக அதான் ட்ரையல்ஸ் கிட்ட வேலை பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் வந்து கேங்க வர வந்து பார்த்துங்க, உங்களுக்கு இந்த அதான் உங்களுக்கு ஒரு 4-5 இடம் தரேன் மாதிரி பேசி வச்சுட்டு போகிறான். நம்மளை பார்த்துட்டாங்க, நம்மளை பார்த்தோடனே போடுறான் அவன். ஓகே, எல்லாரையும் போட்டு தள்ளுவான். ஆப்கேஸ் எவ்வளோ வேணா வரட்டும். ஓகே, இப்போ கீழேருந்து வர வருவாங்களா? இவங்கள வேறு போட்டு தள்ளணுமா? சரி, அப்போ வாங்க கீழே போவோம். ஓகே ஓகே ஓகே, ஸ்னைப்பர் ரைஃபிள் வச்சுருக்கான், அதை எடுப்போமா? கண்ணு வர போகுது. என்னங்க புல்லட் அவ்வளோ தூரம் போக மாட்டேங்குது. MP5 வேஸ்ட்டு போலங்க, SMG வேஸ்ட்டு. ஏகே எடுத்தோமா போட்டோமான்னு போயிட்டே இருக்கணும். சத்தியமாக எனக்கு தெரிஞ்சு இந்த லிபர்ட்டி சிட்டி ஸ்டோரி வந்து சூடு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கிளைமேக்ஸ் எல்லாம் பங்கமாக இருக்கும். கன்ஃபார்ம் இந்த கேமு ஒர்த்து, வாங்கிறது ஒர்த்து, விளையாடுறதும் ஒர்த்து தான். குறையே சொல்ல முடியாது இந்த கேமு, எந்த குறையும் இல்லை. என்ன ஒன்று, நம்மால் டோனி வந்து நீச்சல் அடிக்க மாட்டேது, அவ்வளோதான் குறை. 2 காப் கேஸ் வந்தாலும் இப்போ எனக்கு பிரச்சனையே இல்லை. நானே கேங் வர உண்டு கொடுத்த மக்களே, அவ்வளோதான். மிஷின் இன்னும் ஒருத்தர் இருக்கான், அவனை போட்டு தரலாம். மிஷின் பாஸ்ட்டு போல் அவனை போட்டு தரலாம். எப்படி போட்டு தள்ள? ஸ்கூட்டி இருக்குது, ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போவோமா? என்னாச்சு? மிஷின் பாஸ்டா? எனக்கு ஒன்றும் புரியல. என்னது மிஷின் பாஸ்டு? அவனை போட்டு தள்ளனா தானே பாஸ் ஆகும். இது என்னது இது? ஸ்கூட்டியில் ஏறினோடனே பாஸ்ட் ஆகிடுச்சு. சரி, அடுத்து இந்த யார்கிட்ட மிஷின்? ஜேடி கிட்ட தானா? ஓகே, இது வாங்க மக்களே, ஜேடி மிஷினே எடுப்போம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக தான் மக்களே, LCS உங்களுக்காக கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். நம்ம ஸ்கூட்டிலாம் வேலைக்கு ஆகுது மக்களே, எப்போவுமே பைக்கு தான். இந்த பைக்கு பேர் கூட PCJ 600. நான் இவ்வளோ நாளாக PJ 600 நினச்சின்னு இருந்தேன் அந்த பைக் பேர். சுத்தம் த மேட்மேன். யார் மக்களே மேட்மேன் ஆக போகிறா? அடா பாவி, இவன் மேட்மேனா? ஜேடியா? டேய், நீலாம் தகுதியே இல்லைடா மேட்மேன் ஆக. நான் எப்படி பார்த்தா டோனி தான் ஆகணும் மக்களே. ஜேடி எதுக்கு மேட்மேன் ஆகிறான்னு தெரில. சால்வட்டோர் வந்து பார்த்தீங்கன்னா அவரை கூப்பிட்டுருக்காரு போல், ஜேடியை கூப்பிட்டுருக்கான். மைக்கு இவனு ஞாபகம் இருக்கா? ஜிடிஎத்துக்குள்ள வந்து கிளாடிகிட்ட சும்மா ஒரு மாதிரி முறைச்சிட்டு போவானே, அந்த மைக்கு இவன். ஏங்க சத்தியமாக சொல்கிறேன், ஏதோ இப்போ நடக்க போகுது. மேட்மேன்லாம் இவன் ஆக போகிறதில்ல. ஏதோ ஒரு சில்மிஸ் இருக்குது இந்த மிஷினில், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சால்வட்டோர் வீட்டுக்கு போக சொல்ல, வேறு எங்கேயோ போக சொல்லுது. சால்வட்டோர் வீட்டில் தான் மேட்மேன் ஆக்க வேண்டியதுலாம் பேசுவாங்க. ஓஹோ, சிந்தாக்கு ஆளுங்க நம்மளை சுற்றி போட்டாங்களா? இறங்கி சம்பவம் செஞ்சுருவோம். வாங்கடா டே, எத்தனை பேர் வேணா வாங்கடா, பிரச்சனையே இல்லைன்னு. காரையே மொத்தமாக கொளுத்துவேன், அடிப்பேன், நான் வேணா பண்ணுவேன். காரையே மொத்தமாக கூட கொளுத்துவேன்டா. ஆனால் இப்போதைக்கு கொளுத்து தேவையில்லை. இவனுங்கிட்ட இருக்க ஆமோ மட்டும் எடுத்துக்கலாம். இந்த கேமில் ஹெல்த் பார் சின்னதாக இருக்குது. ஒருவேளை ஆம்புலன்ஸில் வந்து மிஷின் பண்ணால் ஏறுமான்னு எனக்கு தெரில. அப்படி இருந்தால் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏறுமா இல்லையான்ட்டு. அவ்வளோதான், போட்டு தெளியாச்சு. இப்போ கார் எடுத்துன்னு போனோம். எனக்கு தெரிஞ்சு இப்போல்லாம் மேட்மேன்லாம் ஆக போகிறதில்ல. நிமிஷம் எல்லாம் இப்போ ஒரு சம்பவம் நடக்க போகுது. எல்லா ரசிங்க மக்களே,
ஜேடியோட ஆட்டம் முடிவடைகிறதா இல்லை உண்மையிலே அவன் மேடமானான்ட்டு. Tony, man, you gotta chill out. இப்போ எதுக்கு கார் ப்ரெஷருக்கு வந்துச்சு? என்ன ஆக போகுது இப்போ? ஐயோ Finally, huh, Tony? To be a made man. ஃபைனலி ஏதோ Hey, are we போட்டுருந்தீங்க. there? ஓகே. Where's Salvatore? ஓ கண்டுபிடிச்சிட்டான் மக்களே. இவனை போட்டு தள்ள போகிறோம். குடிச்சிருக்கா இல்லையான்னு என்ன பார்த்து கேட்குறான் பார்த்தீங்களா? போட்டு தள்ளிட்டான். மைக்குன்ற வந்து ஜேடியை போட்டு தள்ளிட்டான். Hey, the guy was a fucking அட்டா rat. பாவி மக்களே, இப்போ தான் அந்த ஸ்பை லியோனி ஃபேமிலிக்கு இவன் ஸ்பையாக இருந்திருக்கான் போல. சிண்டாகோவுக்கு ஸ்பையாக இருக்க சொன்னால் அவனுங்கிட்ட ஏதோ டீல் பேசி லியோனிஸ்க்கு இது ஸ்பையாக இருந்திருக்கான். இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு மிஷின் பண்ணோம்ல சால்வட்டோருக்கு, ஒரு ஷிப்மெண்ட் வருது, அதை போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு எஃப்ஐபி இந்த போலீஸ்லாம் கூப்பிட்டது பார்த்தீங்கன்னா நம்ம ஜேடி தான். அவனை அப்படியே சுட்டாங்க மக்களே. இப்போ போயிட்டு மைக்கை போய் வீட்டில் விடணுமா, மைக்கை வீட்டில் விட்டு இவன் என்ன பண்ணணும்னு அவன் தான் சொல்லுவான் போல். எங்கள் கார்லேருந்து ரத்தமாக இதுவாகுதுங்க. ஐயோ ரத்தத்தை பார்த்தோன்னே போலீஸ் காப்ஸ் வந்துட்டாங்க. 2 ஸ்டாரு. ஓகே, எப்படியும் அந்த காரை எனக்கு தெரிஞ்சு இந்த காரை வந்து தண்ணியில் கரைக்கணும், இல்லை கார் க்ரஷரில் போடணும். வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் கொளுத்த சொல்லுவான் காரை. மைக்கோட வீட்டுக்கு வந்தாச்சு மக்களே. இவனை விட்டுருவாங்க. ஆனால் இந்த மரியா பொண்ணு மட்டும் ஜிடிஏ எல்சிஎல்ஸில் செத்துன்னு வச்சுக்கோங்க. கிளாடு அதான் கேட்லைன் என்கிட்ட இருந்து அதான் ஜெயிலுக்கு போகிறவல்ல தப்பிச்சு வந்துருப்பாங்களே, கிளாடும் 8 பாலும். ஒன்றும் இல்லை மக்களே, இந்த காரை தண்ணியில் தள்ளணும், அவ்வளோதான். குதிச்சிரு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. டோனியே விழுந்துருந்தானா அவனுக்கு நீச்சல் இதெல்லாம் தெரியாது, அவனும் சேர்ந்து செத்துருப்பான். மிஷின் பாஸ்ட்டு, அது வரையும் சந்தோஷம் மக்களே. இப்போ வேறு ஒன்றும் இல்லை மக்களே, கிளாடு மட்டும் இந்த மரியா பொண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கிளாடு சத்தியமாக மேட்மேன் ஆகிருப்பான். இது மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன் மக்களே. வீட்டில் போய்ட்டு ஒரு சேவ் பண்ணிட்டு திரும்ப வின்சென்ஸோ வந்து நம்மளை கூப்பிட்டுருந்தான், அதுக்கு தான் போயின்னுக்கிறேன். அதான் இந்தமாரி வின்சென்ஸோ என்ன தெரியுமா சொன்னால், இந்தமாரி ஒரு ஷிப்மெண்ட் வருது, சால்வட்டோர் ஆர்டர் இருக்குது, நீ கண்டிப்பாக வர, நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு சொல்லியிருக்கான் வின்சென்ஸோ. சரி நம்மளும் போய்கிட்டு இருக்கோம். இது வந்து சால்வட்டோருக்காக நம்ம போகிறோம். கிளாடு மட்டும் மேட்மேன் ஆயிருந்தான்னு வச்சுக்கோங்க லியோனிக்கு, அப்போ தான் ஜிடிஏ 3 அப்படியே மாசாக இருந்திருக்கும், ஒரு கேங்ஸ்டர் லைஃபாக வாழ்ந்துட்டு இருந்திருப்பான். இப்பயும் ஒன்றும் இல்லை, அவன் ஹிட்மேன் வேலை தான், காசு குத்து போட்டு தள்ளு அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க அவனை. ஓகே, வின்சென்ஸோ மிஷினுக்கு வந்தாச்சா? இந்த போர்ட்லேண்ட் என்னன்னு சத்தியமும் ஒரு கருமமும் புரியல. Vinny, I'm here. What the hell are you? What is this? Tony, ¿cómo está? I knew you'd call. Listen, I'm down at the Portland docks. இதான் அந்த டாக்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த போர்ட்லேண்ட், அந்த கடல் பகுதி, அங்கே வர சொல்கிறான். அங்கே தான் ஷிப்மெண்ட் இருக்குது, நீ வாட்டோனி அப்படின்றான். Look, I know I've been an asshole to you. சாரி கேட்குறான். அன்னைக்கு பார்ட் 2ல அந்த வின்சென்ஸோ போய் நம்மளை போலீஸ்கிட்ட மாட்டி விட்டான்ல, சாரி கேட்குறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரதர்ஸ் பார்ட்னர்ஸ்ன்றான். சால்வட்டோருக்கு ஆசை நீ வரணுன்ட்டு. For Salvatore. ஓஹோ, சால்வட்டோருக்காக நான் வரேன் அப்படின்னு டோனி சொல்கிறாப்புல. இப்போ டோனி என்ன சொன்னாரு தெரியுமா, நீ மட்டும் என்கிட்ட கேம் ஆடணும்னு நினச்ச, நீ செத்துருடா அப்படின்னு ஒரே வார்த்தையாக முடிச்சிட்டார் மக்களே. அவன் எனக்கு தெரிஞ்சு ஷிப்மெண்ட்டுன்னு தான் நினைக்கிறேன், ஷிப்மெண்ட்டு தான் வரும். ஷிப்மெண்ட்டா இல்லை என்ன கருமோன்னு எனக்கு ஒன்றும் புரியல, இதோதான் இருக்குது. அவன் எதனா எனக்கு தெரிஞ்சு கேம் ஆடுவான்னு தான் நினைக்கிறேன். டோனிக்கிட்ட கேம் ஆடினா என்ன கதைன்னு அவனுக்கு தெரியாது, நம்ம செஞ்சு விட்ருவோம் வாங்க. சுத்தம் பைக் ஏற மாட்டேங்குது, முக்குது மக்களே, பைக் ஏறல. இப்போயாச்சும் ஏறிச்சு. என்ன ஷிப்மெண்ட் வரும், அதான் எனக்கு ஆசையாக இருக்குது. பார்த்தீங்களா கிளிச் ஆகுது பார்த்தீங்களா, நான் தான் சொன்னேன் கிளிச் ஆகுன்ட்டு. என்ன ஷிப்மெண்ட்டு கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்த்தா தெரியும். நம்ம மக்களே யாரோ ஓடுறான், இது என்ன ஆரர் கேமாடா இது. அந்த ஃபுட் ஸ்டெப்பே எனக்கு பார்க்க பயமாக இருக்குது மக்களே, அவன் ஓடுறது பார்த்தாலே. ரிவால்வர் மக்களே, நெக்ஸ்ட்டு சிட்டி அன்லாக் பண்ணோடனே இருக்கிற எல்லா வெப்பன்ஸும் நம்ம வாங்குகிறோம் ஆமினேஷன் போயிட்டு. ஓகே, இங்கே வர சொல்கிறாங்க, ஆர்மரும் இருக்குது, பரவாயில்ல, சேஃப்டி கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயந்தான். ஓகே, இந்த மாதிரி நந்து போயிருந்தாவே கிளிச் ஆகுதுங்க, தப்புன்னு இவன் குதிச்சிடுறான். ஸ்கெட்சு தான் மக்களே, வின்சென்ஸோ நமக்கு ஸ்கெட்சு போட்டான். செயின்ஸாவா, ஐயோ போட்டுத்துரு எல்லோருக்கும் கண்ட்ரோல்ஸு இதில் ஈஸியாக, மொபைலில் ஈஸியாக இருக்குது. ஆட்டோ எய்ம் வந்தது. வர்றவனுங்க எல்லோரும் ரிவால்வரில் பார்த்தீங்களா இல்லையா, டோனி ஒரே செகண்டில் 3 பேர் போட்டு தள்ளுறான். அவ்வளோதான், இதுக்கு தான் அங்கே ரிவால்வர் வச்சுருக்கானுங்க போல். சூப்பர். இந்த வின்சென்ஸோ நம்மகிட்ட கேம் மாட்டான், டோனி சத்தியமாக விட மாட்டார்.
ஓகே ஓகே. ஏய் சுற்று போடுறாங்க மக்களே. இதுவே ரீட்ரை தான். ஏன்னா செயின்ஸா நான் பாட்டுக்கு அவனுங்களுக்கு இந்த மாதிரி க்ளோஸ் ரேஞ்சில் அடிக்கிறேன்ட்டு அசிங்கப்பட்டேன். எனக்கு செயின்ஸாவிலே போட்டாங்க. வரத்து வின்னி தான் விஜன்சோ. என்ன சொல்ல போகிறான்னு தெரில. Is that dumbass Jim dead yet? Hate to ஐயோ disappoint you, Vinny. You son of a bitch. டோனிக்கு வந்து Why can't you டிசப்பாயின்மெண்ட் just ஆயிடுச்சு die போல. already? நீ ஏன் இந்த மாதிரிலாம் You should பண்ணிட்டு. have never come back, Tony. ஐயோ I worked my fingers to the bone for Salvatore. ஏய் சால்வட்டோருக்கு நான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்கேன்டா. அவருக்காக 4 வருஷம் தலைமறைவாக இருந்திருக்கேன்டா. என்னடா பேசுகிற? ஓ இது இவர் ஊரான், இது மை டவுனா? ஏய் இது ஏன் ஊர்றது? ஏன் ஊருன்னு சொல்ல முடியாது, நம்ம ஊர். ஏய் ஏங்க குறைச்சிட்டாங்க. கவர் எடுத்து தான் அவனை அடிக்கணும் போலியா? அடிச்சிடலாம் 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 அடிச்சிட்றா அடிச்சிட்றா. அவ்வளோதான், முடிச்சு விட்டாச்சு மக்களே. மக்களே இதோட மிஷினை முடிச்சுப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 6 மஜாவாக ப்ளே பண்ணலாம். அவ்வளோதான் மக்களே. விஞ்சான்சோ பொட்டி இனிமேல் விஞ்சான்சோ தொல்லையே இல்லை. இப்போ இந்த மிஷினை இந்த கப்பலை விட்டு வெளியே போயிட்டோம்னா மிஷின் பாஸ்ட்டு. ஓகே, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஒரு ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும். இவன் தானே என்ன அப்படி பயம் பூத்துனா? சாகுடா, பயம் பூத்துறீங்க சேட்டை. ஓகே மக்களே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 6 கன்ஃபார்ம் வேறு சிட்டிக்கு போயிடுவோம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. இத்துடன் இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்னென்ன மிஷின் வரும்னு எனக்கு தெரியாது. நெக்ஸ்ட்டு சால்வட்டோர்கிட்ட தான் மிஷின் எடுக்கணும். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பை பாய். இத்துடன் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன்.